உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை பையனை கை நீட்டி அடிப்ப? உங்க தம்பி என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? ஏய், அவன் என்ன வேணா பண்ணிருக்கட்டும்டி. அதுக்குன்னு தோளுக்கு மேல வந்து என்னோட தம்பி என்னை கை நீட்டி எடுத்தது தப்பு. அவன் அதே இடத்துல அண்ணின் கூட பார்க்காம திருப்பி எடுத்திருந்தானா உனக்கு தாண்டி அசிங்கம். ஐயோ, அங்க என்ன நடந்துச்சுனே தெரியாம ஏங்க வாய்க்கு வந்தபடியில பேசிட்டு இருக்கீங்க? இங்க பார், அவன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். அவன் என்னோட ரத்தம். உனக்குதான் எங்க குடும்பத்துல இருக்கவங்கள பார்த்தாலே ஆகாது. அதனாலதானே இப்ப தனி கொடுத்தன வந்திருக்கோம். இப்படி தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காதீங்க. உங்க தம்பியை நான் கை நீட்டி அடிக்கலனா இந்நேரம் அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பான். என்ன சொல்ற? உங்க அருமை தம்பி என்ன பண்ணான்னு தெரியுமா? ரோட்ல வரப்போற பொண்ணுங்களை எல்லாம் கிண்டல் பண்ணி கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தான். அது மட்டும் இல்ல, ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்களை எல்லாம் தப்பு தப்பா போட்டோ எடுத்துட்டு இருந்தான். அதனாலதான் நான் அவனை அடிச்சேன். ஏங்க அமைதியா இருக்கீங்க? உங்க குடும்பம் உங்க ரத்தம் பேசுனீங்கல்ல, இப்ப பேசுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? அவன் ஆபீஸ்ல இருக்கப்ப போன் பண்ணி வேற மாதிரி சொன்னான்டி. அந்த ஆத்திரத்துலதான் உன்னை கோவப்பட்டு அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. அவனெல்லாம் அடிச்சு கையை கால உடைச்சாதான் புத்தி வரும். பொண்ணுங்களை தப்பா போட்டோ எடுக்கணும் அந்த நாய். ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏங்க இப்படி எல்லா விஷயத்துக்கும் அவசரப்பட்டுட்டே இருக்கீங்க? நீங்க பட்டு கோவப்பட்டு ஏதாவது சண்டை போட்டு வந்துடுறீங்க. அந்த பழியும் என் மேலதான் வந்து விழுகுது. அன்னைக்கும் அப்படிதான். உங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு நீங்க தான் தனி கொடுத்துன போன முடிவு பண்ணீங்க. ஆனா இப்போ தனி கொடுத்துன வந்ததுக்கு நான் தான் காரணம்னு என் மேல பழி சொல்றீங்க. இப்படி எல்லா விஷயத்திலயும் அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப கூட உங்க தம்பியை திருத்தணும்னு பாக்கல, அதுக்கு பதிலா அவன் கையை கால உடைக்கணும்னு தப்பா யோசிக்கிறீங்க. கொஞ்சம் கூட பொறுமையாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப நான் பொறுமையா இருந்துட்டா மட்டும் அவன் திருந்துருவானா சொல்லு? அன்பா எடுத்து சொன்னா யாரா இருந்தாலும் புரிஞ்சுப்பாங்க. அடுத்த டைம் அந்த தப்பு பண்ணாம திருத்திக்குவாங்க. நீங்க ஒரு டைம் உங்க தம்பி கிட்ட அன்பா தான் சொல்லி பாருங்களேன். நான் சொல்றேன். ஏன்டா ஸ்கூல் படிக்கும் போது நல்ல பையனா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேடா. இப்ப என்னடா ஆச்சு உனக்கு? டேய், நான் உன்கிட்ட அண்ணன் மாதிரியாடா பழகிட்டு இருக்கேன். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான்டா பழகிட்டு இருக்கேன். எங்க இருந்தா வந்து உனக்கு இந்த கெட்ட பழக்கம்லாம்? ஏதோ எனக்கு தெரிஞ்சதால சரி. இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா மனசளவுல எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா? டேய், இந்த வயசுல இந்த மாதிரி தப்பான எண்ணெல்லாம் வரதான் செய்யும். நீ எந்த கெட்ட பழக்கத்தையும் கத்துக்காம யாரு கூடயும் சேராம ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. அப்பதான் உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவான்னு அம்மா நம்பிட்டு இருக்காங்கடா. சாரிண்ணே, நான் பண்ண தப்பு தான். இனிமே அந்த மாதிரி யாருக்கிட்டையும் நடந்துக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருக்கேன். சரிடா, நான் உன்னை நம்புறேன். ஆனா இதுக்கு மேல கொஞ்சம் ஒழுங்கா இரு, சரியா?